ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 பிறந்தாச்சு. எப்படித்தான் இருக்கு 2025? அதுவும் தான் பார்க்கலாம். ஜோசியம் என்னதேன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் ஜிம்ம ராசிக்காரங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்லுது புது வருஷம் அப்படின்னு ஆர்வமாக கேட்கறதுங்கிறது வேற. சரி சொல்லட்டும், என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் கேட்குறவங்க தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும், அதான் இந்த பதிவு. இப்போ வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் இருக்கிறதுங்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆவதா நிற்கக்கூடிய ராசி, அதாவது சூரியனுடைய ஆட்சி வீடு. இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த 2025 ஒரு சில விஷயங்கள்ல யோகமா இருக்கும், சில விஷயங்கள்ல ஒரு சில டெஸ்டிங் இருக்கு. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல வரக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு தொழில் பண்றதுக்கு ரொம்ப அருமையான டைம். நம்ம அதை ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வருவோம். முதல்ல எடுத்ததும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா? ஏன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் சார், அதுக்காகத்தான் அத்தனை வித்தையும் காமிக்கிறோம். படிக்கிறதுல இருந்து, சம்பாதிக்கிறதுல இருந்து, பேரு புகழ் வாங்குறதுல இருந்து எல்லாமே நம்ம குடும்பத்துக்காகத்தான் இல்லையா? அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா, குடும்பம் சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு அப்பப்ப இந்த வெல்டிங் ராடு பட்டதான் அப்படி பொறி வரக்கும் இல்லையா? அது மாதிரி சிலருக்கு மட்டும் பொறி வரக்கும். ஏன் அப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யோகமான தசாவதி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரம் ஒன்றும் பண்ணாது. இல்லாட்டி ஏப்ரல் மாசத்துல ராகு கேது பயிற்சி வருது. கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் வந்து உட்காருவாங்க. 7ஆம் இடத்துல ஏற்கனவே சனி உட்கார்ந்துருக்காரு, அதை கண்ட சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சனி கூட இப்ப ராகு சேர்றார். அதனால உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சு வந்து கொஞ்சம் கடுசாகும் அல்லது கொஞ்சம் நிறைய பேசுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்லவங்களா மாறிடணும். இந்த நல்லவங்களா மாறுறது எப்படிப்பா அப்படின்னாக்க, நல்லொரு கழகு சொல்லாமல் இருப்பது, என்னமும் பேசாம இருந்துக்கிற வேண்டியதான். பேசினா தாண்டா சண்டை ஓடுவேன், நாங்க தான் கவுண்டர் அட்டாக்கே கொடுக்க மாட்டோமே அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆயிடணும். அப்படி ஆஃப் ஆயிட்டீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே இல்லைங்கிற மாதிரியான அம்சம். சரி, இப்போ 8ல அந்த ராகு வந்து நிக்கிறதுங்கிறது இவ்வளவு நாள் இருந்தது. அடுத்து 7க்கு வர்றாரு. 7ல ராகு வரையில அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து வரக்கூடிய டைம் வாழ்க்கை துணை, அதாவது சிம்மராசிக்காரங்க மனைவியா இருந்தா கணவர் நிறைய பேசுவார், கணவனா இருந்தா மனைவி நிறைய பேசுவாங்க. நீங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. சொல்லுக்கும் கடிய வேக சுருசரம் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடந்து கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன உருளன போயிற்றன்றே அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுவார். இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டான்னு. அது மாதிரி காதுல வாங்காம போயிடுறது மேன்மை. ஏன்னா வாங்கினோம்னாத்தையும் பதில் சொல்ல வேண்டியது வருமே. அதனால காதலியே வாங்காம போயிடுறதே மேன்மைங்கிறது இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும். சரி, கல்யாண காலமெல்லாம் ரெடி ஆகுமா அப்படின்னாக்க, அதாவது 100% திருமணத்துக்கான அமைப்புன்னு இல்லைன்னாலும் நிறைய பேர்த்துக்கு சிம்மராசியில் இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக காதல் திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. காதல் திருமணம்னா ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான அமைப்பு. சிலருக்கு வந்து புதுசாக காதல் வயப்படுறதுக்கான அமைப்பு. யாராவது வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் போய் யார்ட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா செருப்பத்திட்டு வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ப்ரப்போஸ் பண்ணோம்னா அனுசரித்து போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருடம் இந்த 2025 சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தெளிவாக பார்த்துருக்குறோம் இல்லையா? சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு பார்ப்பா அப்படின்னாக்க, குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வைத்தியம் பார்த்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பும் இருக்கு. ஸோ அந்த வகையில் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். காரணம் வந்து 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுங்கிறது வலுவான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகி குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த வருஷத்தில் உண்டு. சரியா? அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு இப்படி ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்குமா? இல்லை, குழந்தைகள் எங்களுக்கு இருக்குப்பா சிம்ம ராசிக்கு, பிள்ளையெல்லாம் படிப்பாங்களா, நல்லா படிப்பாங்களான்னு வரு அப்படின்னாக்கா, கல்வி யோகம் குழந்தைகளுக்கு நல்லா வரும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி இருக்கும், குழந்தைகளால் வருமானமும் இருக்கும். இப்போ படித்து முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னாக்க, இந்த வருஷம் முடிச்சிட்டான்னாக்கா அப்படியே வேலை கிடைச்சிரும், உடனே வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும்.
தம்மில் தம்மக்கள் அறிவுடையோர் மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அந்த வள்ளுவர் சொல்றதை இந்த வருஷத்துல நிறைவேற்றி பார்த்துடலாம் அந்த எட்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்போ பசங்க வந்து அல்லது பிள்ளைங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கரண்ட் வேற ஓச்சாட் இருக்குது, ஓடுதா? அப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியலாக அவங்க ஸ்டேபிள் ஆவாங்க. சிலர் வந்து படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எது வெளியூரில் போய் படிக்கிறேன், வெளிநாட்டில் போய் படிக்கிறேன், எம்எஸ் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன்னு எதையாவது படிக்கிறேன்னு வெளிநாடு போகிறேன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் எல்லாம் படிப்பாங்க. உயர்கல்வி மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் கிடைக்கும். அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கான அமைப்பு. ஸோ மொத்தத்தில் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சரி, அடுத்தது ஹெல்த். ஹெல்த் எப்படி இருக்கும்? ஏன்னா உடல் நலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னதான் வந்து வசதி வாய்ப்பு இருந்தாலும், பேரு புகழ் பொருளாதாரம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எதுக்கு? இந்த வருஷம் 2025 சிம்ம ராசிக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஆனால் இவங்க நிறைய பயப்படுவாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோங்கிற பயமெல்லாம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சிம்ம ராசினா சந்திரன் சிம்மத்தில் இருக்கார், அது மேலே இப்போ கேது வந்து ஏறி உட்கார்றாரு மேலே. அப்போ நிறைய குழப்பி விட்டுருவார். அதனால பயம் ஜாஸ்தி ஆகும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள், அதெல்லாம் சரித்தான். ஆனால் அந்த தைரியம்ங்கிறது வந்து வெளியில் பில்டிங் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கேன், பேஸ்மெண்ட் மட்டும் உள்ள லேசாக ஆடிக்கு இருக்கும்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி பேஸ்மெண்ட் உள்ள கடகடன்னு ஆடுறதுக்கான டைம் இது. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. உசுராபத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா ஆயுள்காரகன் ஆட்சி பெற்ற நிலையில் 7ஆம் இடத்துல நின்று ராசியை பார்த்துடுறாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக சொல்லலாம். இதுதான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். நல்லா தூங்கி எந்திரிங்க சார், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தபடியாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க, முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு, வருமானத்துக்கு போகிறதுக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அது முதல்ல சொல்லிட்டேன். ஆல்ரெடி நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் சிம்ம ராசி, இப்போ சொல்லு என்ன செய்யலாம் அப்படின்னு. இதுதான் சார் கோல்டன் பீரியட் உங்களுக்கு. எப்போ இருந்து? ஃப்ரம் மே ஆன்வர்ட்ஸ், கம்மிங் மேலேருந்து 2025 ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பீரியட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நல்லாயிருக்கும்? கடந்த வருஷம் ஃபுல்லாக கடுமையாக வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்கேற்ற ஒரு அப்ரிஷியேஷன் இருக்காது, அப்ரூவல் இருக்காது, ரெகக்னைசேஷன் இருக்காது, ரெனுமரேஷன் இருக்காது, அதெல்லாமே இப்போ வரும். சரியா? அதே மாதிரி இப்போ மேக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். இந்த வருஷம் அப்ரைசல் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அம்சம். நான் வந்து ஏதாவது இப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா ஜாப்பை? தாராளமாக பண்ணலாம். அதுவும் மேக்கு அப்புறம், மேக்கு முன்னாடி வேண்டாம். மேக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஜாப் மாற்றுறதுன்னா மாற்றிக்கிறலாம். அதே மாதிரி இது வேறு ஜாப்பில் போய் உட்காந்தோம்னா அதில் வந்து பீஸ்ஃபுல்னஸ் இருக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வேறு ஜாபே மாற்ற வேண்டியதில்லை சார், இதே ஜாப்ல இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைச்சி போயிடும். எப்போ தெரியுமா? மேக்கு அப்புறம். அதுக்கு 2 ஆப்ஷனில் கிடைக்கலாம். ஒன்று உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறுறது, கிளைண்ட் மாறுறது, அல்லது டொமைன் சேஞ்ச் ஆகிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்து அதில் பீஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்டாக இமீடியட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க, அந்த அட்மின் மாறும். அப்போவும் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலம். மாறணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? தாராளமாக மாறிக்கலாம். பெரிய கம்பெனியை எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஸோ இது வலுவான டைம். சரியா? இடம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்குது, மாறிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னாக்க நான் வந்து வேலையில் இல்லை அல்லது வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இஸ் இட் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? சொந்த தொழில் எதுவும் பண்ணட்டுமா நான் அப்படின்னாக்க இப்போ சுயதொழில் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுங்கிறது நல்லது. ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் பீரியட் நல்லா இருக்குது. அதாவது மே மாதத்துலேருந்து அஃப்கோர்ஸ் நவம்பர் டிசம்பர் இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே இந்த வருஷ பலன்களில் மேக்கு அப்புறம் நல்லா தான் இருக்குது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் அடுத்த பயிற்சி வந்து அஷ்டமத்தில் போகிறதுங்கிறதுனால, சனி வந்து அஷ்டமத்துக்கு போகிறதுங்கிறதுனால உங்களுடைய தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். அங்கே ஸ்ட்ராங்கு பத்தாது, அடுத்த 2 வருஷங்களை வந்து சமாளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு தசாபுத்தி போச்சுன்னா இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் சரிப்பா, ஆல்ரெடி ஐஎம் இன் சொந்த தொழில், இதுக்கு சொல்லு அப்படின்னாக்க ஏற்கனவே சொந்த தொழிலில் இருக்கீங்கன்னா இப்போ வந்து அந்த தொழிலை விரிவு பண்ணுறது, என்லார்ஜ் பண்ணுறதுங்கிறது, அல்லது ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறது, இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது, பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறது, தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது, இது எல்லாமே வந்து மே மாதத்துலேருந்து நவம்பர் மாதம், ஏன் அக்டோபருக்குள்ளே முடிச்சுக்கோங்க. சரியா?
அதுக்கப்புறம் போகிற டைமில் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். அப்போ மே டு அக்டோபர் வந்து தொழில் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு சரியான டைம். புதுசாக ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த பீரியடில் கிடைக்கும், அது லாபகரமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. அப்போ சொந்த தொழில் வில் கிவ் த கிரேட் சக்ஸஸ் டு யூ அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரியா? அப்போ ஏற்கனவே தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த தொழிலை நான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னாக்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி வைங்க, இல்லாட்டி கோல்டில் போட்டு வைங்க. அது சாவரிங் கோல்டாக இருக்கலாம், ஆன்லைன் கோல்டாக இருக்கலாம், பேப்பர் கோல்டு, அல்லது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக பிஸ்கட்டு காயின் அந்த மாதிரி கூட வாங்கி வைங்க. அதை விட்டுட்டு கிரிப்டோ கரன்சியில் போடுறேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா மே வரைக்கும் பண்ணிங்கன்னா லாஸ் வரும், மேக்கு அப்புறம் நவம்பர் வரைக்கும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் திருப்பியும் அடி வரும். சரியா? அதனால இந்த வருஷங்கிறது வந்து கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய வருஷம், அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சிம்ம ராசிக்கு பொலிட்டிக்கலுங்க இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நல்லா இருக்குமா அப்படின்னாக்க அரசியலில் உள்ள நாள் வருமானம் இல்லாமல் இருந்தால் இனி வருமானத்தை நோக்கி போவீங்க. அதே மாதிரி பதவிகள் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு, அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு பொருளாதாரம் நிறையா உங்களுக்கு செலவாகுங்கிற மாதிரியான அம்சம் இருக்குது. கூடுமான வரைக்கும் பெருசாக எதுவும் செலவு பண்ணாதீங்க. ஆனால் அரசியலில் இருக்கலாம், அரசாங்கத்தில் செல்வாக்கு இருக்குது, அரசியலில் செல்வாக்கு இருக்குது. சரியா? அப்போ 2025 அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்குமா? பண வரவு அப்படின்னு எடுத்துட்டா அது நல்லாயிருக்கும். அந்த பண வரவுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் எந்தெந்த இனத்தில் வரும் அப்படிங்கிறது. அதாவது மே வரைக்கும் வரக்கூடிய பொருளாதார சேர்க்கைங்கிறது கம்மியாக இருக்குது. மேக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் வரைக்கும், ஏன் மார்ச் பிப்ரவரி வரைக்கும் வர்ற டைமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வருமானம் நல்லபடியாக வரும். அந்த வருமானத்தை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அக்டோபருக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. இது மற்றபடி சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் இந்த வருஷமும் பண்ணலாம், அடுத்த வருஷமும் பண்ணலாம், அதுக்கடுத்த வருஷமும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்போ 2025 பண வரவுக்கு ஓகே. நகை நட்டு சேர்றதுக்கும் அந்த அமைப்பும் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து குரு வந்துடுறாரு, தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி. அதனால் கண்டிப்பாக நகை நட்டு சேர்றதுக்கான அமைப்புங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சேரும். பொம்பளை பிள்ளைகளை வச்சுருந்தீங்கன்னா நகை நட்டெல்லாம் வாங்கித்தானே ஆகணும், அதனால சேரும். சரி, அப்போது அடுத்தபடியாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் சார். இப்போ அதுவும் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வாங்குறது, அல்லது வீடு கட்டுறது, அல்லது கட்டின வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுங்கிறது, இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அல்லது வந்து ஜேவியாக வந்து ஜாயின்ட் வெஞ்சராக வந்து ஒரு பில்டிங்கை வந்து ரைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த பீரியடில் சக்ஸஸ் கொடுக்குங்கிற மாதிரியான அம்சம் இந்த ப்ராப்பர்ட்டி லைனில் சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? தாராளமாக வாங்கலாம். அப்படி வாங்குறதா இருந்தால் 2025 வாங்கிருங்க. 26, 27 ஒரு சிலருக்கு வண்டி வாங்கக்கூடாது, சிலருக்கு வந்து பழைய வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் புது வண்டி வாங்கலாம். 2025 அப் டு டிசம்பர் வரைக்குமே புது வண்டியெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. வண்டி வாகன யோகம் இருக்குது. காரு, பைக்கு, எலக்ட்ரிக்கல் வண்டி, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, அல்லது தொழிலுக்காக வண்டி வாங்குறது எதுனாலும் சரி வாங்கிக்கலாம். இப்போ அந்த இதில் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சரி, சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகள், திருமண செலவுகள், அப்புறம் சொந்த வந்தேன் வீட்டில் விசேஷம்னு கொண்டு வந்து மாமன் மச்சரன்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு போவேன், அதுக்கெல்லாம் முறை செய்யணும்ல, இல்லாட்டினாக்கும் பெரிய இதாகிரும்ல. ஏன்னா மொய் செய்யணும்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பத்திரிக்கை வரும் உங்களுக்கு இந்த தடவை. நீங்கள் அதுக்கும் ரெடி ஆகிக்கங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா அது பிரச்சனை இல்லை. அதாவது பங்காளி வர்க்கத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு, அவங்கள்ட்ட ஒத்து போகிறதுங்கிறது கஷ்டம். யார்? பங்காளி வர்க்கத்தில். ஆனால் மற்ற வகையில் இது நல்லபடியாக ஒத்து போகுங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். சொந்த பந்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வகையில் பிரச்சனை இல்லை சார், என்னதான் சட்டை ஓட்டாலும் மல்லு கட்டினாலும் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வகையில் ஒத்து போகிறதுக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேயும் பிரச்சனை கிடையாது. இது உறவினர்களை பொறுத்த வரைக்கும். ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது ப்ராப்ளம் இல்லை. ஏஜ்டு பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். இந்த கால் வலி இருக்கிறவங்களுக்கு தான் சரியாகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி நிறைய பேர்த்துக்கு கண்ணில் வைத்தியம் வரும், அதுலேயும் வலது கண்ணில் தான் ஃபஸ்ட்டு வைத்தியம் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, அதுக்கப்புறம் இடது கண்ணு பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து கண்ணுக்கான வைத்தியம், கால் மூட்டு எலும்பு தேய்மானம்ங்கிற மாதிரியான பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏஜ்டு பர்சனுக்கு, சிம்மராசியில் இருக்கவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும். மற்றபடி ஆயுள்லாம் நல்லா தான் இருக்கும். அப்போது இந்த 2025 அப்படிங்கிறது யோகமான பீரியடு யாருக்கு? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அஷ்டம சனி வரையில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை அப்போ பார்க்கலாம். நம்ம இந்த பயிற்சி பலன்கள்லாம் பார்ப்போம்ல, அப்போ பார்த்துட்டு வருவோம். ஸோ மொத்தத்தில்
சிம்ம ராசி வந்து இந்த 2025ல் யோகமான பயிற்சியாக இருக்குது, யோகமான வருஷமாக இருக்குது. பிளான் பண்ணி பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.